அனைவருக்கும் வணக்கம். நவக்கிரகங்களின் நல்லாசி உங்கள் எல்லோருக்கும் முழுமையாக கிடைக்கட்டும். முதல்ல இன்றைய நாள் எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். விசுவாவசு வருடம் மாசி மாதம் 14ஆம் தேதி வியாழக்கிழமை, வளர்பிறை 26/2/2026. தசமி திதி நள்ளிரவு 12:34 வரை. அதன் பிறகு ஏகாதசி திதி சமநோக்குள்ள மிருகசீரிஷம் நட்சத்திரம் நண்பகல் 12:11 வரை. அதன் பிறகு மேல் நோக்குள்ள திருவாதிரை நட்சத்திரம் மந்த யோகம் என்று நாள் முழுவதும் இருக்கிறது. நல்ல நேரம் காலை 9 மணியிலிருந்து 10 மணி வரை, 11 மணியிலிருந்து நண்பகல் 12 மணி வரை, மாலை 4 மணியிலிருந்து 5 மணி வரை மற்றும் இரவு 8 மணியிலிருந்து 9 மணி வரை. திருக்கணித பஞ்சாங்கப்படி இன்றைய கிரக நிலை கும்ப லக்னம். லக்னத்திலேயே சூரியன், புதன், சுக்கிரன், செவ்வாயுடன் ராகு, மீனத்தில் சனி பகவான், மிதுனத்தில் சந்திரனுடன் குரு பகவான் வக்ரமாக, சிம்மத்தில் கேது. இன்று என்ன செய்யலாம்? மருந்துண்ண, வாகன பழுது நீக்க, வியாபார கணக்கு முடிக்க, அறுவை சிகிச்சை செய்து கொள்ள, மதில் சுவர் எழுப்ப, கணிதம் கம்ப்யூட்டர் பயில நலமாக இருக்கும். அன்பிற்கினியவர்களே, அடுத்ததாக 12 ராசிகளுக்கான ராசி பலன்களையும் விரிவாக பார்ப்போம். மேஷ ராசிக்காரர்களே, எவ்வளவு பணம் சம்பாதித்தாய் என்பது முக்கியமல்ல, உன்னுடைய துன்பத்தில் பங்கெடுப்பதற்கு நீ எத்தனை பேரை சம்பாதித்து வைத்திருக்கிறாய் என்பதே வாழ்வின் மிகப்பெரிய நோக்கமாகும். ஆமாங்க, அதனால தாங்க நீங்கள் எப்பொழுதுமே மனிதர்களை சம்பாதித்து வைத்திருப்பீங்க, நல்ல மனசுள்ளவங்களை சம்பாதித்து வைத்திருப்பீங்க. ஒரு கஷ்டமோ நஷ்டமோன்னா ஓடி உதவக்கூடிய நல்ல உள்ளங்களை சம்பாதித்து வைத்திருப்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக இருக்குதுங்க. உங்கள் ராசிநாதனுடைய நட்சத்திரத்தில் இன்னைக்கு சந்திரன் இப்போ பயணம் செய்து கொண்டிருக்கிறாரு. அதனால் நல்ல முடிவுகள் எடுப்பீங்க, தடுமாற்றங்கள் எல்லாமே விலக ஆரம்பிக்குங்க, ஆளுமை தன்மை உங்களுக்கு அதிகரிக்குங்க. எங்கே போனாலும் இன்னைக்கு நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க, எதிர்ப்புகள் எல்லாமே குறைய ஆரம்பிக்கும். கோர்ட்டு கேஸ் எதுவாக இருந்தாலும் சாதகமாக முடியுங்க. லாபஸ்தானத்தில் சுக்கிரன்லாம் உட்கார்ந்துருக்கிறாரு. அதனால் விலை உயர்ந்த பொருட்களும் வாங்குவீங்க. குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள்ளார்ந்து வந்த ஈகோ அதெல்லாம் கூட இன்றைய தினத்தில் உங்களுக்கு சரியாகுங்க. சகோதர வகையில் இருந்து வந்த சின்ன சின்ன மனக்கசப்புகள் அதெல்லாம் இன்னைக்கு பேசி தீர்த்துருவீங்க. பழைய அந்த பாசம் மறுபடியும் இன்னைக்கு பொங்க ஆரம்பிக்குங்க. ஏழரை சனியில் விரயச்சனி இருந்துருக்கிறதுனால செலவுகள் கட்டுக்கடுங்காமல் போகுதே. ஏதோ பரவாயில்ல, கடவுள் நமக்கு கொடுத்துருக்கிறாரு, நாம் எல்லாம் செய்துன்னு இருக்கோம், சமாளிச்சுன்னு இருக்கோம், இல்லாமல் போயிருந்தால் நம்ம நிலைமை என்ன ஆகும்னு சொல்லிட்டு சில நேரங்களில் யோசித்து கொண்டேயும் இருப்பீங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு ரொம்ப நல்லா இருக்குதுங்க. மேற்கொண்டு விரிவுபடுத்துறது, புதுவிதமான சில பொருட்களை மார்க்கெட்டில் அறிமுகப்படுத்துறதுன்னு இன்றைய தினம் பல யோசனைகள் மனசுக்குள்ளார ஓடிக்கொண்டே இருக்கும். பற்று வரவும் இன்னைக்கு நல்லா இருக்குதுங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைய தினத்தில் உங்கள் கை ஓங்கி இருக்கும். ஆனால் அதே நேரத்தில் உங்களை கீழே பிடிச்சி இழுக்கிறதுக்குன்னு சிலர்லாம் முயற்சி பண்ணிட்டு இருப்பாங்க. அதனால் கொஞ்சம் கவனமாகவே இருக்கிறது நல்லது. மேலதிகாரிகள் சில நேரங்களில் பாராட்டி தூக்கி வச்சு பேசுவாங்க, சில நேரங்களில் தூக்கி எரிஞ்சு பேசுவாங்க. அதனால் அவங்கள்ட்ட சின்னதாக இடைவெளி விட்டு பழகிறது ரொம்ப நல்லதுங்க. பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு நண்பகல் 12 மணி வரைக்கும் நல்லா இருக்குதுங்க. அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கும் கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கும் நண்பகல் 12 மணிக்கு பிறகு நல்லா இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு பிரவுன் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் தடைகள் உடைபடும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. ரிஷப ராசிக்காரர்களே, வாழ்வில் ஒவ்வொரு முறையும் உங்களை தூக்கி எறிந்தவர்களுக்கு நன்றி செலுத்துங்கள். ஏனென்றால் அவர்கள்தான் நீங்கள் முளைத்து வெளியே வருவதற்கு காரணமாக இருந்தவர்கள். ஆமாங்க, சில அவமானங்கள், சில அசிங்கங்கள், சில ஏளனங்கள், சில ஏளனமான பேச்சுக்கள் இதெல்லாம் தாங்க உங்களை பக்குவப்படுத்த ஆரம்பிச்சுது. அவங்க முன்னால் எந்த இடத்துல நாம் அசிங்கப்பட்டோமோ அதே இடத்துல நாம் ஜெயிக்கணும், ஜெயிச்சு காட்டணுங்கிற வைராக்கியம்
பாக்கியம் வந்ததுனால தான் இன்றைக்கி நீங்கள் இந்த அளவுக்கு ஒசந்து நிற்கிறீங்க. அதனால தாங்க எங்கும் எப்போதும் எல்லா நேரத்திலும் விடாமுயற்சியால் வெற்றி பெற்று காட்டக்கூடியவர்கள், சவால்களில் ஜெயித்து காட்டக்கூடியவர்கள் எல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. கடந்த 2-3 நாளாக இருந்த அலைச்சல், ஏமாற்றங்கள், மனக்கசப்புகள், சோர்வு, களைப்பு, முன்கோபங்கள் இதிலிருந்தெல்லாம் விடுபட்டு இன்றைய தினம் நீங்கள் உற்சாகமாக இருப்பீங்க. எங்கே போனாலும் இன்னைக்கு நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. அதே மாதிரி தள்ளிப்போன சில வேலைகள்லாம் இன்னைக்கு சீக்கிரமாக முடியும். குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள்ளார இருந்து வந்த சின்ன சின்ன விவாதங்கள் அதெல்லாமே சரியாகி குடும்பத்திலேயும் இன்றைய தினத்தில் சந்தோஷம் அதிகரிக்குங்க. அதே போல் இன்றைய தினத்தில் புகழ்பெற்ற கோவிலுக்கும் சென்று பிரார்த்தனைகளையும் இன்னைக்கு நீங்கள் நிறைவேற்றிட்டு வருவீங்க. எல்லா வகையிலும் உங்களுக்கு வெற்றியும் உண்டுங்க. உங்கள் ராசிக்கு 10வது வீட்டில் 5 கிரகங்கள் உட்கார்ந்து இருக்கிறதுனால ஊர் பொது காரியங்களை முன்னால் நின்று நடத்துவீங்க. கும்பாபிஷேக வேலைகள்லையும் நீங்கள் பம்பரமாக சுழன்று இருப்பீங்க. அதே மாதிரி குலதெய்வ கோவிலையும் கட்டி முடிக்கணும், புதுப்பிக்கணும் அப்படிங்கிற முடிவுக்கும் வந்திருக்கீங்க. ரொம்ப வருஷமாக குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கவும் வாய்ப்பு இருக்குதுங்க. சிலர் புது தொழில் தொடங்கிறது, வியாபாரம் தொடங்கிறதுன்னு முதலீடு செய்து தொடங்கிறதுக்கான சூழலும் இருக்குது. அதெல்லாமே உங்களுக்கு நல்லாவும் இருக்குங்க. குரு பகவான் 2ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால உங்கள் பேச்சுக்கு மரியாதை கூடுங்க. முன்னாடியெல்லாம் உங்களை பார்த்தாலும் பார்க்காத மாதிரி போனவங்க இப்போ நீங்கள் பார்க்காத மாதிரி போனாலும் கூட ஓடி என்ன தெரியலையா, நான் தான் அப்படின்னு அறிமுகப்படுத்திக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. வியாபார உத்தியோக விஷயங்கள் எல்லாமே இன்னைக்கு உங்களுக்கு ரொம்ப அமோகமாக இருக்குது. எல்லா வகையிலும் நீங்கள் ஜெயிச்சும் காட்டுவீங்க. அதே போல் கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் ஓரளவு பரவாயில்லைங்க. ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டு, எல்லா வகையிலுமே நல்லது நடக்கும். மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்கள் காலையில் கொஞ்சம் கடுகடுன்னு இருப்பீங்க, மதியத்துக்கு பிறகு சந்தோஷமாக மாறுவீங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் நினைச்சது நிறைவேறத்துக்கு மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மிதுன ராசிக்காரர்களே, அடக்கம் ஒரு ஆபரணம் மட்டுமல்ல, அது நற்குணங்களுக்கெல்லாம் காவலன். ஆமாங்க, அதனால தாங்க எப்பொழுதுமே அடக்கத்தை நீங்கள் விட்டு கொடுக்க மாட்டீங்க. 1000 தெரிந்திருந்தாலும் எதுவுமே தெரியாத அப்பாவி போல பால்வடி முகத்தோடு சில நேரங்களில் இருப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு முன்ன பின்ன இருக்குதுங்க. உங்கள் ராசிக்குள்ளேயே சந்திரன் உட்கார்ந்து இருக்கிறதுனால இன்றைய தினம் நிதானமாக பேசுங்க. அவசரப்படாமல் இருக்கிறது நல்லதுங்க. சில நேரங்களில் உங்களையும் மீறி, உங்கள் கட்டுப்பாட்டையும் மீறி முன்கோபம் எல்லாம் வரும். ஏன்னா உங்களுக்கு கோபம் வர்ற மாதிரி சுற்றி முற்றி இருக்கிறவங்கெல்லாம் நடந்துப்பாங்க. இருந்தாலும் அதையும் தாண்டி இன்னைக்கு நீங்கள் பொறுமையாக இருக்கிறது நல்லதுங்க. மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் நண்பகல் 12:11 வரைக்கும் சந்திரன் பயணம் செய்கிறாரு. அதனால் மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்கள் நண்பகல் 12:11 வரைக்கும் நிதானமாக இருந்தால் போதும். அதுக்கு பிறகு உங்களுக்கு நல்லா இருக்குதுங்க. ஆனால் திருவாதிரை நட்சத்திரத்தில் நண்பகல் 12:11 சந்திரன் பயணம் செய்ய இருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால திருவாதிரை நட்சத்திரக்காரர்கள் நண்பகல்ல இருந்து கொஞ்சம் கவனமாக இருக்கணும். சாப்பாட்டு விஷயத்திலையும் கவனமாக இருங்க. எளிதில் செரிமானம் ஆகக்கூடிய உணவுகளை எடுத்துங்க. இன்றைய தினத்தில் உப்பு காரத்தை குறைச்சிக்கிட்டிங்கன்னா நீங்கள் ஆரோக்கியமாக இருக்கலாம். அதே மாதிரி வாயு பதார்த்தங்களை கொஞ்சம் தவிர்த்துட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் நலமாக இருக்கலாங்க. புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி நினைச்சது நிறைவேறும். எதிர்பார்த்ததெல்லாம் சீக்கிரமாக நடக்கும். பிரபலங்களையும் சந்தித்து சந்தோஷமாக இருப்பீங்க. ஆனாலும் ராசிக்குள்ளேயே சந்திரன் உட்கார்ந்துருக்கிறதுனால கணவன் மனைவிக்குள்ளார சின்ன சின்ன விவாதம் வரும். பழச பேச ஆரம்பிச்சிங்கன்னா அப்புறம் ஏதோ ஞாபகத்துக்கு வரும். அதெல்லாம் தவிர்க்கிறது நல்லதுங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் வாடிக்கையாளர்கள் என்ன கேட்குறாங்களோ அதை நம்ம புரிஞ்சிட்டு நடந்துக்கிறது நல்லதுங்க. வேலையாட்களுடைய ஒத்துழைப்பு இன்னைக்கு கொஞ்சம் சுமார் தான். அதே மாதிரி இன்றைய தினம் பங்குதாரர்களையும் பகச்சிக்காமல் கொஞ்சம் அப்படியே கொண்டு போகிறது ரொம்ப நல்லதுங்க. ஓரளவு லாபம் இருக்குதுங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் சின்ன சின்ன வேலை சுமைகள், மூத்த
அதிகாரிகள் உங்களுக்கு எப்பவுமே ஆதரவாக பேசுவாங்க. ஆனால் நேர்மூத்த அதிகாரி இருக்கார் இல்லைங்களா, அவர் ஏதாவது ஒன்று கிடக்க ஒன்று சொல்லுவார். அதை கண்டும் காணாமல் விட்டுறது நல்லதுங்க. இன்றைய தினம் உங்களுடைய ராசிக்குள்ளேயே சந்திரன் உட்கார்ந்து இருக்கிறதுனால அந்த பாதிப்பிலிருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு ஜீரகம் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. நீல நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் சற்றே சகிப்புத்தன்மை தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கடகராசிக்காரர்களே, தன்னை மாற்றிக்கொள்ள மறுப்பவர் தேங்கி நிற்கும் தண்ணீரை போன்றவர். தேங்கி நிற்கும் தண்ணீரில் கிருமிகள் தான் வளர்ந்து கொண்டிருக்கும். ஆமாங்க, அதனால தாங்க நீங்கள் உங்களை மாற்றிக்கிட்டே இருப்பீங்க. சந்தர்ப்ப சூழ்நிலைகள், காலநிலைகள், பருவநிலைகள் எப்படி மாறிக்கொண்டே இருக்கிறதோ அந்த மாற்றத்துக்கு தகுந்தாற் போல் நாமும் மாறி எதிர்நீச்சல் போட்டு முன்னேறணுங்கிறதுக்காக எங்கும் எப்பொழுதும் மாற்றங்களை வரவேற்கக்கூடியவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக இருக்குதுங்க. செலவு தாங்க அதிகமாயிட்டே போகுது, கட்டுப்படுத்த முடியலை. கடன் எப்படியோ வந்துடுது. எந்த செலவுமே நம்ம குறைக்க முடியாமல் போகுது. எல்லாமே அத்தியாவசியமான செலவுகளாகவே இருக்குது. நண்பர்கள் உறவினர்களுடைய தொந்தரவுகளும் நாளுக்கு நாள் அதிகமாயிட்டே போகுதுன்னு சில நேரங்களில் முணுமுணுத்து கொண்டேயும் இருப்பீங்க. 8வது வீட்டில் முக்கிய கிரகங்கள்லாம் மறைஞ்சு கிடக்கிறதுனால பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் கவனமாக இருக்கணும். ஜாமீன் கேரண்டர் கையெழுத்து யாருக்கும் போட்டுறாதீங்க. அதே மாதிரி பயணங்களின் போது விலை உயர்ந்த தங்க நகைகளில் கவனமாக பார்த்துக்கிறது நல்லதுங்க. குடும்பத்தோடு பயணப்படுறீங்க அப்படின்னா பாதுகாப்பை உறுதிப்படுத்திட்டு அப்புறமா பயணப்படுங்க. முடிந்த வரைக்கும் இரவு நேர பயணங்களை தவிர்க்க பாருங்க. 8வது வீட்டில் 5 கிரகங்கள் மறைஞ்சு கிடக்கிறதுனால அரசாங்கத்துக்கு செலுத்த வேண்டிய வரிகள் ஏதாவது இருந்தால் அதை உடனுக்குடனே செலுத்துறது ரொம்ப நல்லதுங்க. அதே மாதிரி பழைய கோர்ட்டு கேஸ் ஏதாவது இருந்தால் அது இப்போ தொந்தரவு பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் அது மாதிரி ஏதாவது இருந்தாலும் அது என்னாச்சுங்க, அது முடிஞ்சிருச்சா அப்படின்னு நீங்கள் கேட்டுக்கிறது ரொம்ப நல்லதுங்க. உங்கள் ராசிக்கு ஆதரவாக வெற்றியை தரக்கூடிய வகையில் சுக்கிரன் உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால விஐபிகள் இன்றைய தினத்தில் அறிமுகமாகுவாங்க. குடும்பத்தில் சின்ன சின்ன சலசலப்புகள், மறைமுக எதிர்ப்புகள், போட்டிகள் இதெல்லாம் இருந்துக்கிட்டே தான் இருக்குது. இருந்தாலும் அதையும் தாண்டி இன்னைக்கு நீங்கள் முன்னுக்கு வருவீங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் கடையை மாற்றிடலாம், வாடகை அதிகமாக கொடுக்க முடியலை அப்படிங்கிற மாதிரி நினச்சின்னு இருக்கீங்க. இப்போ ஒன்றும் அவசரப்படாதீங்க. எதுவாக இருந்தாலும் ஏப்ரல் 14 சித்திரை மாதம் பிறக்கட்டும், அதுக்கு பிறகு மாற்றிக்கலாங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் மறைமுக எதிர்ப்புகளையும் தாண்டி இன்னைக்கு நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. இருந்தாலும் வேலை சுமை குறையவே மாட்டேங்குதுங்கிற ஒரு ஏக்கமும் தாக்கமும் உங்களுக்கு இருந்து கொண்டேயும் இருக்குங்க. புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கும் அதே போல் ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கும் இன்றைய தினம் வெற்றி உண்டு. நண்பகல் 12 மணி வரைக்கும் உங்களுக்கு நல்லா இருக்குதுங்க. அதே போல் பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு நண்பகல் 12 மணிக்கு பிறகு நல்லா இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு மெரூன் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் செலவுகள் அதிகரிக்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. சிம்ம ராசிக்காரர்களே, யோசனைகள் நேரத்தையும் அலையையும் போல யாருக்காகவும் காத்திருப்பதில்லை. ஆமாங்க, நம்ம மனசுக்குள்ளார திடீர்னு ஏதாவது ஒரு யோசனை வரும். அது நம்மளை கேட்டுட்டுலாம் வராது, நம்ம அறியாமலேயே நமக்கு சில யோசனைகள் வரும். அதில் நல்ல யோசனைகள் எதுவோ அதை நாம் செயல்படுத்தணும், அல்லாத யோசனைகள் எதுவோ அதை அப்புறப்படுத்தணும். இதையெல்லாம் தெரிந்து வைத்து கொண்டு மனதில் எழக்கூடிய எண்ணங்கள் ஆயிரம் இருந்தாலும் அதில் நல்லது எதையோ அதை மட்டும் தெரிந்தெடுத்து செயல்படுத்தி வெற்றி பெற்று காட்டக்கூடியவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. லாபஸ்தானத்தில் சந்திரன் உட்கார்ந்துருக்கிறார், நல்லது நடக்கும். எங்கே போனாலும் இன்னைக்கு நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. எதிர்த்து பேசினவங்களும் இன்னைக்கு கொஞ்சம் அடங்குவாங்க. ஆனால் அதே நேரத்தில் 7வது வீட்டில் 5 கிரகங்கள் உட்கார்ந்து உங்கள் ராசியை நேருக்கு நேராக பார்த்துன்னு இருக்காங்க. அப்படி இருக்கிறதுனால இனந்தெரியாத ஒரு சின்ன பயம் அடி மனசுக்குள்ளார எட்டி பார்க்கும். நாம் என்ன, நம்ம கடமையை தானே செய்கிறோம், நாம் நேர்மையாக தானே இருக்கிறோம், நாம் உண்மையை தானே பேசுகிறோம்,
சொல்கிறோம், அப்படி இருந்தும் ஏன் எதிர்ப்பு வருது, அப்படி இருந்தும் நம்மளை யாரும் ஏன் சரியாக புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்க, வணங்கிப்போன்னு சொல்கிறாங்க, நல்லதுக்காக நம்ம வணங்கி போகிறோம், அல்லதுக்காக நம்ம வணங்கணும்னு அவசியம் இல்லையேன்னு சில நேரங்களில் யோசித்து கொண்டேயும் இருப்பீங்க. லாபஸ்தானத்தில் குரு பகவான் உட்கார்ந்துருக்கிறதுனால வியாபாரம் இன்னைக்கு விறுவிறுப்பாக இருக்கும். பங்குதாரர்களால் சின்ன சின்ன தொந்தரவுகள் வந்து விலகுங்க. வியாபாரத்தில் இன்னைக்கு லாபம் நல்லா இருக்குதுங்க. புது வேலையாட்களும் வந்து அமைய வாய்ப்பு இருக்குதுங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் எல்லா வகையிலுமே உங்களுக்கு வெற்றி உண்டு. உத்தியோகத்திலையும் இன்றைக்கி நீங்கள் எல்லா வகையிலுமே வேலைகளை சுறுசுறுப்பாக செய்து முடித்து காட்டுவீங்க. அதே மாதிரி பழைய நண்பர்களும் இன்றைக்கி வீடு தேடி வருவாங்க, செல்வாக்கு உண்டு. அதே போல் புகழ்பெற்ற கோவிலுக்கும் சென்று பிரார்த்தனைகளையும் நிறைவேற்றிட்டு வருவீங்க. பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு நண்பகல் 12 மணி வரைக்கும் நல்லா இருக்குதுங்க. மகம் மற்றும் உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு நண்பகல் 12 மணிக்கு பிறகு நல்லா இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு ஆரஞ்சு நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கன்னி ராசிக்காரர்களே, ஒரு அரசியல்வாதி அடுத்த தேர்தலை பற்றி யோசிக்கிறார். ஆனால் ஒரு ராஜதந்திரியோ அடுத்த தலைமுறையை நினைத்து யோசிப்பார். ஆமாங்க, அரசியல்வாதி மாதிரி நீங்கள் எப்பயுமே இருக்க மாட்டீங்க. அது மாதிரி பேசுகிறவங்க பழகிறவங்க அவங்களெல்லாம் உங்களுக்கு அவ்வளவாக பிடிக்காதுங்க. ஆனால் அதே நேரத்தில் ராஜதந்திரியாக யோசிப்பீங்க. அடுத்த தலைமுறை இந்த நாட்டில் நல்லா வரணும், அவங்க ரொம்ப செழிப்பாக இருக்கணும், ஆரோக்கியமாக இருக்கணும், அறிவுபூர்வமாக இருக்கணும்னு அடுத்த தலைமுறையை பற்றி யோசிக்கிறவங்க நீங்கள் தாங்க. எங்கும் எப்பொழுதும் எதிர்காலம் சிறப்பாக இருக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு வாழ்பவர்களும் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. சாதகமான நட்சத்திரங்களில் இன்னைக்கு சந்திரன் பயணம் செய்து கொண்டிருக்கிறாரு. அதனால் எல்லாத்துலேயுமே இன்னைக்கு நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. எங்கே போனாலும் உங்களுக்கு முன்னேற்றம் உண்டு. பணவரவும் செல்வாக்கும் இன்னைக்கு அதிகரிக்குங்க. ஆனால் 6வது வீட்டில் சுக்கிரன் மறைஞ்சு கிடக்கிறதுனால தங்கம் கொஞ்சம் கூட இல்லையே, எல்லாத்தையும் கொண்டு போய் நாம் வச்சு பண்ணிட்டோமே அப்படின்னு சில நேரங்களில் யோசித்து கொண்டேயும் இருப்பீங்க. அதே போல் 6வது வீட்டில் உங்கள் ராசிநாதன் புதனும் இருக்கிறதுனால ரொம்ப நெருக்கமாக பழகினவங்க பேசுகிறவங்கெல்லாம் இப்போ நம்மளை பார்த்த உடனே ஒதுங்கி போகிறாங்களே அப்படின்னு சில நேரங்களில் ஆதங்கப்பட்டு கொண்டேயும் இருப்பீங்க. சூரியன் 6வது வீட்டில் இருக்கிறதுனால புது சொந்த பந்தங்கள் உருவாவாங்க, புது நண்பர்கள் அறிமுகமாகுவாங்க. அதே போல் உங்களுடைய ராசிக்கு 6வது வீட்டில் செவ்வாய் இருக்கிறதுனால பழைய பிரச்சனைகளுக்கெல்லாமே உங்களுக்கு தீர்வு கிடைக்கும். எதிர்பார்த்ததை விட எதிர்பாராத சில விஷயங்கள்லாம் நல்ல விதத்தில் நடக்குங்க. 10ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கிறதுனால பயந்து பயந்து வாழ வேண்டியதாக இருக்குது. கௌரவத்தை இழந்துடக்கூடாது, எல்லாத்தையும் கட்டி காப்பாற்றின்னு இருக்கோம், அதில் எந்த தவறு நடந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காகவே ஓடி ஓடி உழைக்க வேண்டிய சூழலும் இருக்குதுங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது, லாபம் இருக்குது, வாடிக்கையாளர்களும் வருவாங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சும் காட்டுவீங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைய நாள் அமோகமாக இருக்குது. அதிகாரிகள் உங்களுக்கு ஆதரவாகவும் பேசுவாங்க. அதே போல் உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி எல்லா வகையிலுமே வெற்றி உண்டுங்க. அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. ஆனால் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல் இருக்குங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் வெற்றி வாகை சூடும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. துலாம் ராசிக்காரர்களே, ஒரு மனிதனின் அழகு அவன் நாவின் நுனியில் இருக்கிறது. ஆமாங்க, நாம் விதவிதமாக விலை உயர்ந்த ஆடைகளை அணிந்திருக்கலாங்க, விதவிதமான சில தங்க நகைகளை கூட அணிந்திருக்கலாங்க. ஆனால் பார்க்குறவங்க நம்முடைய தோற்றத்தை பார்த்து ரொம்ப நல்லா இருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அதே நேரத்தில் அப்படிப்பட்டவங்க எப்படி பேச போகிறாங்கன்னு தெரியலன்னு சொல்லி நாம் பேசுகிறத உன்னிப்பாக கவனிப்பாங்க. நாம் எப்படி பழகிறோம், அன்பாக பழகிறோமா அல்லது தலகணத்தோடு இருக்கிறோமா
நம்ம நல்லதை பேசுகிறோமா அல்லது தர்க்கமாக பேசுகிறோமா அதெல்லாம் பார்ப்பாங்க. அதனால தாங்க ஆடை அணிகலன்கள் வசதி வாய்ப்புகள் இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் நம்முடைய நாவின் நுனியிலிருந்து வரக்கூடிய வார்த்தைகள் தான் நம்முடைய மரியாதையை அதிகப்படுத்துகிறது என்பதை புரிந்து கொண்டு நல்லதையே பேசக்கூடியவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக இருக்குதுங்க. எங்கே போனாலும் இன்னைக்கு வெற்றி உண்டு. தடங்கல்கள் எல்லாமே விலக ஆரம்பிக்கும். தள்ளிப்போன வேலைகள் சீக்கிரமாக முடியும். அதே மாதிரி பார்க்காம போன சில உறவுகள் வலிய வந்து பேசுவாங்க. குடும்பத்தினருடனும் வெளியிடங்களுக்கும் இன்னைக்கு நீங்கள் போய் வருவீங்க. அதே போல் வெளிவட்டாரத்திலேயும் உங்களுக்கு நல்ல மரியாதையும் இருக்குங்க. 5ஆம் இடத்துல 5 கிரகங்கள் உட்கார்ந்துருக்கிறாங்க. அதனால் ரொம்ப வருஷமாக குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். உங்கள் பிள்ளைகளுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துருப்பீங்க. நீங்கள் தாத்தா பாட்டி ஆகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்துல உங்கள் ராசிநாதன் சுக்கிரன் உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால விலை உயர்ந்த பொருட்களும் வாங்குவீங்க. ஒரு சொத்தை கொடுத்துட்டு இன்னொரு சொத்தும் வாங்கிறது, ஒரு வீட்டை கொடுத்துட்டு இன்னொரு வீடு வாங்கிறது, அந்த மாதிரி வாய்ப்புகளும் உண்டுங்க. பூர்வீக சொத்தை வச்சுக்கலாமா இல்லை கொடுத்துடலாமா இல்லை குத்தகைக்கு விடலாமா அப்படின்னு மனசில் ஓடின்னு இருக்குது. பூர்வீக சொத்து இருக்கட்டும், முழுமையாக வித்துறாதீங்க. ஒரு பகுதி வேணால் கொடுத்துட்டு மற்ற விஷயங்களை பார்த்துக்கிறது ரொம்ப நல்லதுங்க. வியாபாரம் இன்றைய தினம் பரபரப்பாக இருக்கும். எதிர்பார்த்த லாபம் எல்லாமே கிடைக்கும். 9ஆம் இடத்துல சந்திரன் உட்கார்ந்து இருக்கிறதுனால வியாபாரத்தில் நல்ல லாபம் இருக்குதுங்க. உத்தியோக வகையில் உங்களுக்கு இருக்கக்கூடிய சின்ன சின்ன தொந்தரவுகள் அதெல்லாமே சரியாகி உத்தியோகத்திலையும் இன்றைய தினம் உங்கள் கை ஓங்கி இருக்குங்க. எல்லா வகையிலும் உங்களுக்கு வெற்றியும் சந்தோஷமும் உண்டுங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு ஓரளவு பரவாயில்ல. சித்திரை நட்சத்திரக்காரர்கள் இன்னைக்கு முன்கோபத்தை தவிர்க்கிறது நல்லது. அதே போல் சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமாக இருக்குது. எல்லா வகையிலும் நல்லது நடக்கும். ஆனால் அதே நேரத்தில் சாப்பாட்டு விஷயத்தில் கவனமாக இருங்க. அதே போல் விஷாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டு, சந்தோஷமும் உண்டுங்க. எல்லா வகையிலும் நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு சில்வர் கிரே நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் மகிழ்வுண்டு வாழும் நாளாக, மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. விருச்சிக ராசிக்காரர்களே, பணம் அறிவாளிக்கு அடங்கி தொண்டு செய்கிறது. ஆனால் அறிவில்லாதவர்களை ஆட்சி செய்து அழித்து விடுகிறது. ஆமாங்க, அதனால தாங்க எவ்வளவு பணம் வந்தாலும் அந்த பணத்துக்காக நீங்கள் ஆட மாட்டீங்க. அந்த பணத்துக்கு பின்னாடி நீங்கள் ஓட மாட்டீங்க. போதுங்கிற மனசோடு நீங்கள் இருப்பீங்க. பணம் வந்தாலும் மனம் மாறாமல் குணத்துடன் வாழ்ந்து கொண்டிருக்கும் குணசீலர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் கொஞ்சம் முன்ன பின்ன இருக்குதுங்க. சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால இன்றைய தினம் நிதானமாக இருக்கிறது நல்லதுங்க. குறிப்பாக அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு நண்பகல் 12:11 வரைக்கும் சந்திராஷ்டமம் இருக்குது. அதனால் அனுஷம் நட்சத்திரக்காரர்கள் அது வரைக்கும் பொறுமையாக இருக்கணுங்க. அதே போல் கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு நண்பகல் 12:11 சந்திராஷ்டமம் தொடங்க இருக்கிறதுனால கேட்டை நட்சத்திரக்காரர்கள் நண்பகல் முதல் நிதானமாக இருக்கிறது ரொம்ப நல்லதுங்க. இன்றைய தினம் ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுங்க. அவசர முடிவுகளை தவிர்க்க பாருங்க. வண்டி வாகனத்தை பார்த்து பயன்படுத்துங்க. பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் கராராக இருந்துடுறது ரொம்ப நல்லதுங்க. அதே போல் யாருக்காகவும் ஜாமீன் கையெழுத்தெல்லாம் போடாதீங்க. சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால குடும்பத்தில் சின்ன சின்ன சலசலப்புகள் வரும். ஏதாவது பழசை எடுத்து பேசுவாங்க. உங்கள் வீட்டு ஜனங்க எங்கள் வீட்டு ஜனங்கன்னு ஏதாவது பேச்சு ஆரம்பித்தாலே அமைதியாயிடுறது நல்லது, அல்லது வேறு பேச்சு ஆரம்பிச்சிடுறது ரொம்ப நல்லதுங்க. பிள்ளைகளால் இன்றைய தினத்தில் கொஞ்சம் அலைச்சல் இருக்கும். குடும்பத்திலேயும் சின்ன சின்ன சலசலப்புகள் வந்து போகுங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் அவசர முடிவுகள் எதுவும் வேண்டாங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைய தினத்தில் வேலை சுமை கொஞ்சம் இருக்கும். சில சந்தேகங்களும் இருக்கும். அது பெரிய அதிகாரிகளால் அந்த சந்தேகங்கள் எல்லாம்
எல்லாமே தீர்க்கப்படுங்க. இன்றைய தினம் சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால அவசர முடிவுகள் எதுவும் எடுக்காமல் இருக்கிறது நல்லது. முன்கோபத்தையும் தவிர்க்கிறது நல்லது. நண்பர்களாக உறவினர்களாக இருந்தாலும் அதிக உரிமை எடுத்துக்கொள்ளாமல் இருக்கிறது ரொம்ப நல்லதுங்க. சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால அந்த பாதிப்பிலிருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு தேன் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. ஊதா நிறத்தை பயன்படுத்துங்க. இன்றைய நாள் சற்று நிதானம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. தனுசு ராசிக்காரர்களே, மற்றவர்களை அறிந்தவர்கள் படித்தவர்கள், ஆனால் தன்னைத்தானே உணர்ந்தவர்கள் அறிந்தவர்கள் அறிவாளிகள். ஆமாங்க, அடுத்தவங்க யார் என்ன எப்படி என்ன குணம் உள்ளவங்க, கோவப்படுவாங்களா, சிரித்து பேசுவாங்களா, சிந்தனாவாதிங்களா அப்படின்னு நாம் யோசிக்கிறதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் கிடையாது. நாம் யார், நமக்குள்ளார இருக்கிறது என்ன, எதுக்காக வந்திருக்கிறோம், எவ்வளோ முடிஞ்சிருக்குது, இன்னும் எவ்வளோ கடமை நமக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எங்கும் எப்போதும் தன்னைத்தானே உணரக்கூடிய வல்லமைக்கு சொந்தக்காரர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக இருக்குதுங்க. 7ஆம் இடத்துல சந்திரன் உட்கார்ந்து உங்களை நேருக்கு நேராக பார்க்குறாருங்க. அப்படி இருக்கிறதுனால முகத்தில் ஒரு தேஜஸ் தெரிய ஆரம்பிக்கும். மனசுக்குள்ளார ஒரு சந்தோஷம் எட்டி பார்க்கும். எங்கே போனாலும் நல்லது நடக்கும். விஐபிகளும் அறிமுகம் ஆகுவாங்க. உங்கள் ராசிக்கு தைரியஸ்தானத்தில் 3ஆம் இடத்துல 5 கிரகங்கள் உட்கார்ந்துருக்காங்க. நீங்களே எதிர்பார்த்துருக்க மாட்டீங்க. அந்த மாதிரி ஏதாவது ஒரு பெரிய பதவி உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி எலெக்ஷனில் நின்னாலும் நீங்கள் ஜெயிச்சிட முடியும். அந்தளவுக்கு கிரகங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்குதுங்க. வியாபாரம் இன்னைக்கு ரொம்ப பரபரப்பாக இருக்கும். எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கும். அதே மாதிரி புது வாடிக்கையாளர்களும் வருவாங்க. உத்தியோகஸ்தானாதிபதி ஆகிய புதன் வலுத்து உட்கார்ந்திருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால உத்தியோகத்திலேயும் சலசலப்புகள் சங்கடங்கள் விலகி நல்லா இருப்பீங்க. உத்தியோகத்தில் அலுவலகத்தில் மரியாதை கூடிக்கொண்டே போகுங்க. உங்கள் ராசியை குரு பகவான் நேருக்கு நேராக பார்த்துட்டு இருக்கார். அப்படி இருக்கிறதுனால பல முக்கியமான முடிவுகள் நீங்கள் இன்னைக்கு எடுப்பீங்க. எல்லா வகையிலும் நல்லதெல்லாமே நடக்குங்க. அதே போல் மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு ஓரளவு பரவாயில்ல. பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு நண்பகல் 12 மணி வரைக்குமே நல்லா இருக்குதுங்க. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு நண்பகல் 12 மணிக்கு பிறகு நல்லா இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெளிர் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் வெற்றி காணும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மகர ராசிக்காரர்களே, அன்பு கொடுப்பவரையும் பெறுபவரையும் மகிழ்ச்சி அடைய செய்கிறது. ஆமாங்க, அதனால தாங்க நீங்கள் அன்பாளர்களாக இருப்பீங்க. அன்பை கொட்டி கொடுப்பீங்க, பாசத்தையும் கொட்டி கொடுப்பீங்க. ஆனால் நாம் கொடுக்குற அளவுக்கு 100% நம்பி அன்பு காட்டுறவங்க, பாசத்தை கொடுக்குறவங்க யாருமே இல்லையேன்னு சில நேரங்களில் ஏக்கப்பெருமூச்சு விட்டு கொண்டிருப்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. தள்ளி போன வேலைகள்லாம் இன்னைக்கு நல்ல விதத்தில் நடக்கும். எங்கே போனாலும் உங்களுக்கு முதல் மரியாதை கிடைக்கும். சவால்களிலும் இன்னைக்கு நீங்கள் ஜெயிச்சு காட்டலாம். பிள்ளைகளாலும் இன்றைய தினத்தில் சந்தோஷம் உண்டு. வெளிவட்டாரத்திலையும் நீங்கள் மதிக்கப்படுவீங்க. குடும்பத்திலேயும் கணவன் மனைவிக்குள்ளேயும் நெருக்கம் உண்டுங்க. உங்கள் ராசிக்கு ஆதரவாக சுக்கிரன் உட்கார்ந்துருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்த பொருட்களை இன்னைக்கு நீங்கள் வாங்கி தருவீங்க. உடற்பயிற்சி செய்யணும் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவுக்கு வருவீங்க. உணவு கட்டுப்பாடும் நமக்கு இனிமேல் தேவைப்படுது அப்படிங்கிற ஒரு விழிப்புணர்வும் இன்னைக்கு மனசுக்குள்ளார வர ஆரம்பிக்குங்க. உங்கள் ராசிக்கு ஆதரவாக சுக்கிரன் உட்கார்ந்துருக்கிறதுனால விஐபிகளால் ஆதாயம் உண்டுங்க. அதே நேரத்தில் 2ஆம் இடத்துல 5 கிரகங்கள் உட்கார்ந்துருக்கிறதுனால சின்ன சின்ன செலவுகளும் இருக்கும். திடீர் பண வரவுகளும் நீங்கள் எதிர்பார்க்கலாங்க. சாப்பாட்டு விஷயத்தில் ருசிக்குன்னு சாப்பிடாம பசிக்காகவும் ஆரோக்கியத்துக்காகவும் கொஞ்சம் செலக்ட் பண்ணி சாப்பிட்டீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நலமாக இருக்குங்க. வியாபாரம் இன்னைக்கு ரொம்ப அமோகமாக இருக்குது. ஏன்னா 6ஆம் இடத்துல சந்திரன் உட்கார்ந்துருக்கிறாரு. பழைய பாக்கிகள் வசூலாகும். ரொம்ப நாளாக தள்ளி போன ஒப்பந்தங்கள்
அதெல்லாம் சீக்கிரம் கூடி வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. உத்தியோக வகையிலையும் உங்களுக்கு இருந்து வந்த சிக்கல்கள் அதெல்லாமே விலகும். உத்தியோகத்திலேயும் உங்கள் கை தாங்க ஓங்கி இருக்குங்க. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு ஓரளவு பரவாயில்ல. திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு தான் அமோகமாக இருக்குதுங்க. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு சின்ன சின்ன செலவுகள் இருக்குதுங்க. திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்கும், விஐபிகளும் அறிமுகமாகுவாங்க. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு காலையில் ஒரு மாதிரி இருந்தாலும் மதியத்துக்கு பிறகு அருமையாக இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு பிங்க் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கும்பராசிக்காரர்களே, அன்பு தன்னையே கொடுக்கிறது, அது வாங்கப்படுவதில்லை. ஆமாங்க, அன்பாக இருந்தாலும் பணமாக இருந்தாலும் நாம் அடுத்தவங்களுக்கு செய்யணும் கொடுக்கணும் அப்படிங்கிறதுல ஆர்வம் காட்டக்கூடியவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. எங்கும் எப்போதும் தீராத அன்பு பாசத்துக்கு சொந்தக்காரர்களும் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அருமையாக இருக்குதுங்க. உங்கள் ராசிக்குள்ளார 5 கிரகங்கள் இருக்கிறதுனால அவசரப்பட்டு எதுவும் பேச வேண்டாங்க. அது மட்டும் இல்லைங்க, பழசெல்லாம் இப்போ அப்படியே குப்பையை தோன்ற மாதிரி கிளற மாதிரி எல்லாம் கிளறி பார்ப்பாங்க. இருந்தாலும் பயந்துடாதீங்க. 10 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த கேஸு அது இப்போ திடீர்னு அழைப்பு வந்திருக்கு, கோர்ட்டுக்கு போக வேண்டியதாக இருக்குது அப்படின்னு யோசிக்காதீங்க. பழைய சிக்கல்கள், பழைய பிரச்சனைகள் இதெல்லாம் முழுமையாக தீரக்கூடிய டைம் இதுங்க. அப்படி இருக்கும்போது அதெல்லாம் வந்துருச்சு, இவ்வளோ நெருக்கடி அப்படின்னு எல்லாத்தையும் ஒட்டுமொத்தமாக சேர்த்து பார்த்து குழம்பிடாதீங்க. ராசிக்குள்ளார 5 கிரகங்கள் இருந்தாலும் அதில் உங்களுக்கு 2 கிரகங்கள் யோகாதிபதிகளாக இருக்கிறாங்க, சுக்கிரனும் புதனும். அது மட்டும் இல்லாமல் குரு பகவானும் 5ஆம் இடத்துல உட்கார்ந்து உங்களுக்கு ஆதரவு கொடுத்துக்கிட்டு உங்களை ஆசீர்வாதம் பண்ணிட்டு இருக்காரு. அதனால் எத்தனை கஷ்டம் வந்தாலும் அதையெல்லாம் இன்னைக்கு நீங்கள் சமாளித்து முன்னுக்கு வருவீங்க. அடிமனசுக்குள்ளார இனந்தெரியாத ஒரு பயத்தை ஏழரசனை கொடுத்துட்டு இருந்தாலும் குரு பகவானின் பார்வையால் அந்த கஷ்ட நஷ்டங்கள்லாம் விலகுதுங்க. தைரியமான முடிவுகளும் எடுப்பீங்க. பிள்ளைகளாலும் சந்தோஷம் உண்டுங்க. நாம் ரொம்ப தெளிவாக தான் இருக்கிறோம், ஆனால் சுற்றி முற்றி இருக்கிறவங்க தான் நம்மளை குழப்பி விட்டுடுறாங்க அப்படின்னு சில நேரங்களில் யோசித்து கொண்டிருப்பீங்க. சுற்றி முற்றி இருக்கிறவங்க வேலையே குழப்பி விடுறது தான். அது கவலைப்பட வேண்டிய அவசியம் எதுவும் இல்லைங்க. சுக்கிரன் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுனால வெற்றி உண்டுங்க. 7ஆம் இடத்துல கேது இருக்கிறதுனால ரகசியங்களை யாருக்கிட்டையும் சொல்லாதீங்க. உங்கள் கஷ்டத்தையோ உங்களுடைய வருத்தத்தையோ நீங்கள் மற்றவங்கள்ட்ட சொல்கிறத தவிர்க்க பாருங்க. இறைவனிடம் நீங்கள் பேசலாம், இறைவனிடம் உங்களுடைய சில விஷயங்களை பகிர்ந்து கொள்ளலாம். உங்கள் உள்மனது உங்கள் ஆழ்மனதோடு நீங்கள் பேசிக்கலாம். ஆனால் அந்தரங்க விஷயங்களை அடுத்தவங்கள்ட்ட சொல்லிக்க வேண்டாங்க. வியாபாரம் இன்னைக்கு பரவாயில்ல, எதிர்பார்த்த அளவுக்கு இல்லைன்னாலும் ஓரளவு இன்னைக்கு லாபம் இருக்குதுங்க. அதே மாதிரி உத்தியோகத்திலேயும் சின்ன சின்னதாக உங்களுக்கு வேலை சுமை இருந்தாலும் சாமர்த்தியமாக எல்லாத்தையும் செய்து முடிப்பீங்க. இன்றைய தினம் அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு காலையில் கொஞ்சம் கோபமாக இருக்கும், ஆனால் மதியத்துக்கு பிறகு சந்தோஷமாக இருப்பீங்க. அதே போல் சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டுங்க. பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு தான் இன்னைக்கு ரொம்ப அமோகமாக இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு ரோஸ் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மீன ராசிக்காரர்களே, ஆரம்பத்தில் எண்ணி பார்க்காதவன் முடிவில் பெருமூச்சு விடுகிறான் அப்படின்னு ஒரு பழமொழிங்க. ஆமாங்க, ஆரம்பத்தில் ஒரு வேலையை தொடங்கிறதுக்கு முன்னாடி அந்த வேலை சரிதானா, அதில் நாம் இறங்கினோம்னா ஜெயிச்சிட முடியுமா அப்படின்னு யோசித்து பார்க்கணும். அந்த மாதிரி யோசித்து பார்க்காம திடீர்னு ஒரு வேலையில் இறங்கினோம்னா பின்னாடி அது பெரிய பாதிப்புகளை உண்டாக்கும், பெரிய இழப்புகளை ஏற்படுத்தும். இதையெல்லாம் தெரிந்து வைத்து கொண்டு எந்த ஒரு செயலை தொடங்குவதாக இருந்தாலும் அதற்கு ஒரு செயல் திட்டத்தை வடிவமைத்து சிறப்பாக செயல்பட்டு வெற்றி பெற்று காட்டக்கூடிய வீரர்கள் நீங்க தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அருமையாக இருக்குதுங்க. 4வது வீட்டில் சந்திரன் உட்கார்ந்து இருக்கிறாரு. உங்கள் ராசிநாதன் குரு பகவானுடன் இன்றைய தினம் உங்களுடைய பூர்வ புண்ணியாதிபதி சந்திரன் சேர்ந்து உட்கார்ந்து இருக்கிறாரு. அதனால் நல்லதெல்லாமே நடக்கும். எங்கே போனாலும் இன்னைக்கு நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. அதே மாதிரி
பிள்ளைகளால் சந்தோஷம் உண்டு. மகளுக்கு வரன் தேடின்னு இருக்கீங்க, நல்ல வரன் ஜாதகம் அமையறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. வெளிவட்டாரத்திலேயும் புகழ் கௌரவம் ஒரு பக்கம் உங்களுக்கு அதிகமாகி கொண்டேயும் போகுங்க. அதே மாதிரி பெற்றோருக்கு இருந்து வந்த வருத்தங்கள் அதெல்லாம் சரியாகும். இருந்தாலும் ஏழரசனை நடந்துட்டு இருக்கிறதுனால மருந்து மாத்திரை டாக்டர்னு ஒரு பக்கம் அலைய வேண்டியதாக தான் இருக்குது. யாருக்காவது ஒருத்தவங்களுக்கு மாற்றி மாற்றி உடம்பு முடியாமலும் போயின்னு இருக்கேன்னு சில நேரங்களில் ஆதங்கப்பட்டு கொண்டேயும் இருப்பீங்க. விரயஸ்தானத்தில் நிறைய கிரகங்கள் உட்கார்ந்து இருக்கிறதுனால அனாவசிய வாக்குறுதிகள் யாருக்கும் தர வேண்டாங்க. கொஞ்சம் கவனமாகவே இருக்கிறது ரொம்ப நல்லதுங்க. அதே மாதிரி வெளிநாட்டு பயணங்கள் சிலருக்கு கூடி வரும். வெளிநாடு போகிறதுக்கு விசா கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு நாள் இப்படி இருக்குது, ஒரு நாள் அப்படி இருக்குது, சரியாக இருக்குது, நிரந்தரமாக நமக்கு நல்லா இருக்குன்னு சொல்லிக்கவே முடியலையேங்கிற மாதிரியான ஏக்கமும் ஒரு பக்கம் இருந்து கொண்டிருக்கும். இன்னைக்கு உங்களுக்கு நல்ல லாபம் இருக்குது, புது வாடிக்கையாளர்கள் வருவாங்கங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் சின்ன சின்னதாக உங்களுக்கு வேலை சுமை இருந்தாலும் இன்றைய தினம் குரு பகவானும் சந்திரனும் 10ஆம் இடத்தை பார்க்கறதுனால உத்தியோகத்தில் நல்ல பேர் இருக்குது. அதிகாரிகளும் ஆதரவாக பேசுவாங்க. பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு நண்பகல் 12 மணிக்கு பிறகு நல்லா இருக்குதுங்க. அதே மாதிரி ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்ப்புகளையும் தாண்டி முன்னேற்றம் உண்டுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. அருக்கன்குளம் அப்படின்னு ஒரு அற்புதமான ஊருங்க. இந்த ஊர் எங்கே இருக்குன்னா திருநெல்வேலி தாமிரபரணி ஆற்றங்கரையில் ஒரு சின்ன ஊராக இந்த அருக்கன்குளம் அப்படின்னு ஒரு ஊர் அமைஞ்சிருக்குங்க. ஸ்ரீ மாயாண்டி சித்தர் அப்படின்னு ஒரு அற்புதமான சித்தர். அந்த சித்தர் அந்த ஊரில் பிறந்திருக்காருங்க. அந்த ஊரில் அவர் பிறந்தாருங்க. பிறந்த உடனேயே ஒரு மாதிரி தான் இருந்தார். மற்றவங்க கூட சரியாக பழகிறது பேசுறது அதெல்லாமே சின்ன வயசுலேயே அவருக்கு கிடையாது. தனியாக போய் உட்காந்துக்கிறது, தனியாக உட்காந்து யோசிக்கிறது, கண்ணை மூடிட்டு இருக்கிறது, பத்மாசனத்தில் உட்காந்து இறைவனை நினைக்கிறது, இப்படியே இருந்துட்டு இருந்தார். பெற்றவங்களுக்கெல்லாம் ஒரே கவலை, எப்போ பார்த்தாலும் ஏதாவது அறிவுரை சொல்லிகிட்டே இருப்பாங்க. இப்படிலாம் நீ இருக்காத, எல்லார்கிட்டையும் பேசு, எல்லார்கிட்டையும் பழகு, எல்லா பிள்ளைங்க போலையும் எல்லாரோடையும் ஓடி பிடிச்சி விளையாடு அப்படின்லாம் சொல்கிறாங்க. இருந்தாலும் இந்த மாயாண்டி சித்தர் காதில் அது எதுவுமே விழவே இல்லைங்க. அப்புறமா அவர் அப்படியே தனியாக உட்கார ஆரம்பிக்கிறாரு. அவங்க ஊருக்கு பக்கத்தில் ஒரு அருமையான மலை இருக்குது, வல்லநாடு மலை. அந்த குகையில் போயிட்டு உட்கார்றார். உட்கார்ந்து கடுமையாக தவம் எல்லாம் செய்கிறாரு. ஆனால் அதே நேரத்தில் அந்த தவம் அப்படியே தொடர்ந்து கொண்டே இருக்குது. இருந்தாலும் அந்த இடத்துல தவம் செய்கிறார். வெளியில் ஊரை விட்டே வெளியில் போகிறார். போனவர் தான் 30 வருஷம் அவர் பல ஊர்களுக்கு போகிறார். வடநாடு தென்னாடுன்னு சொல்லி இமயமலை பகுதிகள் இப்படி எல்லா பகுதிகளுக்கும் 30 ஆண்டுகள் போகிறார். அங்கெல்லாம் உட்கார்ந்து பல குருநாதர்கள் சித்தர்கள் அவங்களெல்லாம் சந்திக்கிறாரு. அவங்கக்கிட்ட ஆசீர்வாதம் எல்லாம் வாங்குறாரு. அது மட்டும் இல்லாமல் பல வித்தைகளை எல்லாம் அவர் கற்றுக்கிறாரு. ஆன்மீகத்தில் அருமையாக அவர் தேடலுக்குள்ளார போகிறாரு. அவர் தேடியதுக்கெல்லாம் இறைவனும் பதில் சொல்லி கொண்டே வராரு. இப்படி அவருடைய ஆன்மீகத்தில் அந்த 30 ஆண்டு காலம் கடுமையாக தவம் புரிந்து கொண்டே இருக்கிறார். ஒரு நாள் இறைவன் அவரோட கனவுல நீ தவம் செய்தது போதும், நீ உன்னுடைய ஊருக்கே போ, அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு நீ பணிவிடை செய் அப்படின்னு அசரீரியாக இறைவனுடைய திருநாவக்கம், அதாவது அவருடைய வாக்கு, அந்த திருவாக்கு இவருடைய காதிலே ஓதுகிறது, இவருடைய காதிலே அது படுகிறது. அந்த வார்த்தைகளை கேட்டார். உடனே மறுநாள் அங்கிருந்து கிளம்புகிறார். சொந்த ஊராகிய அருக்கன்குளத்துக்கே மறுபடியும் வருகிறார். அங்கே வந்தவுடனேயே அவர் சும்மாவே இல்லைங்க. அதாவது அந்த அஷ்டமந்திரம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா, அஷ்டோத்திரம், அதாவது ஓம் நமோ நாராயணாய அப்படிங்கிற அந்த அஷ்டோத்திரத்தை இடைவிடாமல் ஜெயித்து கொண்டே இருக்கிறார். ஜெபிக்க அவருக்கு எல்லாமே நல்லதெல்லாமே நடக்குதுங்க. அப்படி ஜெபித்து கொண்டிருக்கும் பொழுது எல்லாமல்ல பெருமாளுக்கு அவர் கோவில் எழுப்புகிறார். கோவில் எழுப்பினது அதே மாதிரி நின்ற கோலத்திலே அந்த பெருமாளுக்கு கோவில் எழுப்புகிறார்.
கோவில் எழுப்பி முடித்த பிறகு மக்களுக்கெல்லாம் அருள்வாக்கு சொல்ல ஆரம்பிக்கிறார். அருள்வாக்குன்னா சாதாரணம் இல்லைங்க. வந்து உட்கார்ந்தாங்கன்னா மடமடமடன்னு அவங்களுடைய பிரச்சனைகளை சொல்லி அவங்களுக்கு தீர்வு சொல்லி, நீ இந்த மாதிரி போன பிறவியில் இருந்த, இப்போ இதுக்காக இந்த பிறவி எடுத்துகிட்டு வந்திருக்கிற, இந்த மாதிரி தவறுகள்லாம் நீ செய்யக்கூடாது, அந்த மாதிரி தவறுகள்லாம் நீ செய்தீங்கன்னா மறுபடியும் நீங்கள் பல கஷ்டங்களை அனுபவிக்க வேண்டியிருக்கும். அதனால் இந்த ஆலயத்துக்கு போ, இந்த வழிபாடுகளை செய், இந்த வழிகளில் நீ நடந்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அழகாக எல்லோருக்கும் அருள்வாக்கு சொல்ல ஆரம்பிக்கிறார். நிறைய மக்கள் அப்படியே திரண்டு வராங்க. அவங்க பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வு தருகிறார். அதே மாதிரி தன் கையில் இருக்கக்கூடிய சில மூலிகைகளை கொடுத்து, மருந்துகளும் கொடுத்து மற்றவர்களை எல்லாம் எல்லா வகையிலுமே குணமாக்குகிறார். அப்படிப்பட்ட மிகப்பெரிய மகானாகிய ஸ்ரீ மாயாண்டி சித்தர் திடீர்னு அதாவது பரிபூர்ணமாகறாங்க. அப்புறம் அவங்களுக்கு அவருடைய உடல் குகை செய்யப்படுகிறது. அந்த மகானுடைய ஜீவசமாதி எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருநெல்வேலியில் தாமிரபரணி வடகரையில் உள்ள கிராமம் அந்த அருக்கன்குளம். அந்த அருக்கன்குளத்தில் எட்டெழுத்து பெருமாள் கோவில் அப்படின்னு இருக்குது. அந்த கோவில் நுழைவாயிலில் இந்த மகானுடைய ஜீவசமாதி அமைஞ்சிருக்குங்க. ஸ்ரீ மாயாண்டி சித்தர் சுவாமிகளை சென்று வணங்குவோம், எல்லா நன்மைகளையும் பெறுவோம். நெஞ்சிற்கினியவர்களே, வியாழக்கிழமையாகிய இன்றைய நாள் மகான்கள், யோகிகள், தவசிகள், மகரிஷிகளின் நல்லாசியால் வெற்றி திருநாளாக உங்களுக்கு அமையட்டும். மீண்டும் நாளை காலை சந்திப்போம். நன்றியுடன் உங்கள் ஜோதிட முனைவர் KP வித்யாதரன். வணக்கம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.